சார் ராஜ் வாங்க சார். சார் ஓடிபி சொல்லுங்க. ஓடிபி 34. ஓகே சார். சார் போமா சீட் பெல்ட்டை போட்டுக்கிறேங்க. சீட் பெல்ட் ஏன்னா நான் கொஞ்சம் நங்குன்னு குத்தக்கூடிய ஆளு பிரேக்கு, அதனால தான் சொல்றேன். இப்ப என்னடா கையில இலாம் கட்டிக்கிட்டு வண்டி ஓட்டுறானே அப்படின்னு நீங்க தப்பா எடுத்துக்கிறாதீங்க. ஏன்னா நமக்கு இந்த வண்டி ஓட்டுறது ரொம்ப ஆசை. நம்ம இதுதான் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஏன்னா எங்க மாமா வெளிநாட்டுல ஃபேக்டரி 2-3 ஃபேக்டரி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. சின்ன மாமா சக்கரவால வச்சிருக்காருங்க. நான் நினைச்சேன்டா அங்க போய் மேனேஜரா இருக்கலாம், எங்க மாமா கூப்பிட்டுட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம சரி இந்த வண்டி ஓட்டுற ஃபீல்டு வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சி போன ஃபீல்டுனால நம்ம அப்படியே இதுலயே வந்தாச்சு. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 17-18 வருஷம் நான் வண்டி தான் சார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதனாலயே நம்ம அப்படியே இந்த வண்டி ஓட்டு நம்மளால போக முடியல, அப்படியே ஓட்டிட்டு இருக்கேன். ஏன்னடா இவன் வயசே ஒரு 24-25 தான் இருக்கும், இவன் எப்படி 17 வருஷம் வண்டி ஓட்டுவான்னு நீங்க நினைப்பீங்க. 10 வயசுலயே எங்க ஊர்ல ட்ரக் ஓட்டி வச்சிருந்தேன். அப்ப இருந்து வண்டினா நமக்கு கொல்ல பிரியம் சார். நானு உங்களுக்கு சொல்றேனே, நான் உண்மையாவே ஒரு வாட்டி நம்ம தமிழ்நாட்டுல இருந்து பாம்பே வர சிங்கிள் டிரைவிங் நிப்பாட்டவே இல்லை இடையில எங்கேயுமே. என்ன சார் இப்படி பாக்குறியா சார்? பயமா தான் இருக்கா இல்ல பையதும் போவா எனக்கு சார்? ஏன் சார் நான் ஓட்டுறது எதுவும் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கா? நான் பைய எதுவும் போவா, வண்டியை பைய ஓட்டவா? அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீனே, நான் தெளிவாக கொண்டு போய் சேர்த்துருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நான் கடத்திட்டு போயிடுவேன் பயமா இருக்கா உங்களுக்கு? ஏன் சார் அதெல்லாம் பண்ண மாட்டேன். நீங்க வேற வந்ததுல இருந்து என்ன பேனிக்காவே உட்காந்துருக்கீங்க. என்னன்னு உங்களுக்கு பிரச்சனை? ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க சார்ன்ட்ட சரி பண்ணிக்கிறேன். சார் காது கேட்காதா? क्या भैया? क्या भैया? आपका तमिल नहीं मालूम भैया? तमिल नहीं मालूमा? तमिल नहीं. हिंदिया? பேர் என்ன? நேம் मुंडे, राज मुंडे. मुंडेया? मुंडे. भाई हम लोग को हिंदी कुछ தெரியும். ஒன்றும் இல்லைண்ணே அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே உனக்கு. ஒன்றும் இல்லைண்ணே அண்ணே கொஞ்சம் வேகமா போங்கண்ணே. அண்ணே டிரைவர்ண்ணே பார்த்து போங்கண்ணே. ஒன்றும் இல்லடா தம்பி, ஒன்றும் இல்லடா ஒன்றும் இல்லைண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே. ஆஸ்பத்திரி பேர் என்ன சொன்னீங்க? ஆஸ்பத்திரி கருப்பசாமி கிளினிக் போங்கண்ணே. கருப்பசாமி கிளினிக் எனக்கு சரியா எங்க இருக்குன்னு தெரியலண்ணே, உங்களுக்கு தெரியுமா? இது கூகுள் மேப்ல அடிச்சா கூட வரும்ண்ணே. போங்கண்ணே பார்த்து போட்டு போங்கண்ணே. கூகுள் மேப்? அண்ணே கூகுள் மேப் சரியா காட்டாது, சரி விட்டு வராது. இரு எங்க விசாரிப்போம். எமர்ஜென்சில வேகமா போங்கண்ணே. எங்கடா அந்த ஒரு டீ கடை ஒண்ணு இருக்கு, நான் அதுல அப்படியே பாத்துட்டு வரவா? அண்ணே வேகமா வாங்கண்ணே. அண்ணே ரொம்ப முடியாம கிடக்குனே. ஒண்ணு வந்துடுறேண்ணே, நான் விலாசத்தை மட்டும் கேட்டு வந்துடுறேன். எனக்கு இந்த ஏரியா புதுசு, வேற ஒண்ணும் இல்ல, போயிட்டு வந்துடுவா. அண்ணே வேகமா போயிட்டு வாங்க அண்ணே ப்ளீஸ்ண்ணே. அண்ணே ஒரு டீ போடுண்ணே. அண்ணே அண்ணே சொல்லுங்கண்ணே. மகப்பேறு மருத்துவமனை தான் இருக்கான். மகப்பேரா? அவன் என்ன பிரசவத்தை கூட்டி போய் பாக்குறான்டா. அவனை கூட்டி மகப்பேர்லாம் இல்லண்ணே, அதுக்கு வேற கிளினிக் தான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட கூட்டிட்டு போங்கண்ணே. வேற ஆஸ்பத்திரி போமா? தயவு செய்து வேகமா போங்கண்ணே. அண்ணே வேகமா போனே டிரைவர்ண்ணே. இந்த போறேன் ஒன்றும் இல்லைண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே. நான் அந்த டீ கடையில் நிப்பாட்டி எங்க நல்ல ஆஸ்பத்திரி கேட்டு வந்துருவா? அண்ணே இப்பதானே எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஆஸ்பத்திரி கூட போங்கண்ணே. திருப்பி டீ கடைலாம் வேணாம்ண்ணே. கேட்டு வரேன், டீ மாஸ்டர் தெரிஞ்சு வரேன். அண்ணே இல்ல வேணாம்ண்ணே போங்கண்ணே. அவன் கேட்டு வரேன் உங்களை கொண்டு வாங்க. ஒன்றும் ஆகாதுண்ணே. அண்ணன் ஓட்டிருவாப்பில்லண்ணே. வேகமா போங்கண்ணே. தம்பி அண்ணே சொல்லுங்கண்ணே. அண்ணனுக்கு லேசா வகுத்த கலக்கிற மாதிரி இருக்குடா. அண்ணே என்னண்ணே இந்த நேரத்துல அண்ணே ரொம்ப முடியாம இருக்குண்ணே. ப்ளீஸ்ண்ணே நீங்க அழுத்தி பிடிச்செல்லாம் போயிடலாம். அரை மணி நேரத்துல அப்புறம் போய் பார்த்துட்டு போய்க்காங்க. ரொம்ப அர்ஜென்டா இருக்குடா, அப்போ ஓட்ட முடியாதுடா வண்டி. அண்ணே இப்பயே போயிடுவாரு இவரு. நானும் விட்டா இங்கேயே போயிடுவோம் போல. ஒரு டீ கடை இருக்கு, அதுல பார்த்துட்டு பாட்டிடும். தம்பி அந்த பேக்கரியில நான் போய் அப்படியே லேசா பாத்ரூம் போயிட்டு வந்துடவா? அண்ணே வேகமா போயிட்டு வாங்கண்ணே. இங்கே கூட இருக்கலாம்ல. ஏன்னா கடைக்கு என்ன இங்கே நிப்பாட்டுறீங்க? ரொம்ப அர்ஜென்டா இருக்கு, நான் போயிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்துடுறேன்டா. அண்ணே வேகமா போயிட்டு வாங்கண்ணே. ஒன்றும் இல்லைண்ணே. என்ன நீ மனசு தளர விடாதே. நான் இருக்கேண்ணே. ஒன்றும் இல்லைங்க. ஒன்றும் இல்லை.
அவரை காணமே இன்னும் காணும். அண்ணே அங்க பாத்ரூம்ல தண்ணி வரல, அங்க சரி விட்டு வராது போல. நான் ஆஸ்பத்திரியில போய்க்கிறேன், நம்ம அவசரமா போறோம், வேலையை முடிச்சுக்கிறோம். போயிடுறேன், தட்டிடுறேன். ஒரு டானிக் அண்ணே ஒரு மெடிக்கலா பாத்துருப்பா, ஒரு டானிக் நீங்க வாங்கி ஊத்தி விட்டுருவோம்னே, ஒரு மாத்திரை தெரியாவது போட்டுருவோம்னே. மெடிக்கல் நிப்பாட்டுனே. மெடிக்கல் நிப்பாட்ட? ஆமாண்ணே. மெடிக்கல் வேணா, பேக்கரியில நிப்பாட்டி வாங்குவோமா? அண்ணே பேக்கரி எதுக்குண்ணே? அண்ணே மெடிக்கல் போனேன் சொன்னா கேளுண்ணே. அண்ணே அப்ப இழுத்துக்கிட்டு இருக்குண்ணே. இப்ப வண்டி நிப்பாட்டணுமா? ஆமாண்ணே மெடிக்கல்ல நிப்பாட்டுனேன். நிப்பாட்ட வேணா, ஒரு தட்டை இழுத்துருவான், அழுத்திடுறேன்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறேன். இருந்தேன். ஆனா பேக்கரி பக்கத்துல ஒரு பெட்டி கடை இருக்கு, அங்க விக்ஸாஷன் 500 ஆல் பால் இது வாங்கிக்கிறோம்னே. 2 நிமிஷம் நின்றுக்கா வந்துடுறேன். வாங்கிட்டு வாங்கண்ணே, தயவு வேகமா போயிட்டு வாங்கண்ணே. இந்த மாதிரி வரும். அண்ணே 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 இந்த மாத்திரை எப்படிண்ணே? மாத்திரை வாங்கிட்டு வந்து என்னண்ணே பண்ண? எங்க அண்ணே போயிட்டாருண்ணே. அண்ணே அட கேவல பயலே, உன்னை என்னடா சொன்னேனா? இந்த மெடிக்கல்ல நிப்பாட்டி மாத்திரை வாங்கலண்டா அண்ணியா அழகா ஆஸ்பத்திரி கொண்டு போயிருப்பேன்லடா. அநியாயமா இப்படி ஒரு உயிரை கொண்டு விட்டீங்க. எது நான் கொண்டேனா? நீங்க என்ன என்னைய மாட்டி விட்டுக்கிட்டு இருக்க? நான் எதுவுமே பண்ணலையே. நீங்க தானே வண்டி நிப்பாட்டி எங்க பாத்ரூம் வருது அது இதுன்னு சொன்னி. இப்ப நான் கொண்டேன். எனக்கு தெரியாதுப்பா. நாளைக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இப்படின்னு வந்துச்சுன்னா நான் கலண்டுக்குருவேன். நான் உன்னை தான் மாட்டி கொடுப்பேன். கோர்ட்டு கேஸா? ஆமா, நீ தானே இப்ப ஒரு செத்ததுக்கு நீ தானே காரணம். ஏங்க எனக்கு எனக்கு யாருன்னே தெரியாதுங்க. ஒயின் ஷாப்ல படிக்கிறான் டிரைவரு. நான் குடியார போயல. அப்ப நீ இன்னும் சாகலையாடா? நைட்டு சரக்கு மாத்தி அடிச்சு விட்டோம் போல. மாத்தி அடிச்சியா? உன்னைய போய் செத்துட்டோம்னு நினைச்சது என்னடா அது? நீலாம் அண்ணனா ஏன்டா என்னோட இந்த கருமத்தை குடிக்காதுன்னு சொன்னா கேட்க மாட்டியாடா? நான் கூட ரத்த வாந்தின்னு நினைச்சேன்டா. அது பித்த வாந்திடா கோமுட்டி. பித்த வாந்தியா? நல்ல ஒயின் ஷாப் பட சொல்றா. நல்ல ஒயின் ஷாப்பா? அது டிரைவர் இல்ல, அந்த டோரை திறந்து வெளியே தான். ஹலோ தம்பி. அண்ணே முனியாண்டி அண்ணே. தம்பி எங்கே தம்பி இருக்கிய? அண்ணா இந்த மதுரை ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேண்ணே. என்ன விஷயம் சொல்லுண்ணே? என்ன வழியா பாப்பீங்க? அதுவாண்ணே, இந்த கற்பாய் வட்டி இருக்குல்ல, ஆமா அது இறந்து போச்சு. சரி அதான் பேரை வந்து வெளிநாட்டுல இருக்கான், அவனை போய் கூட்டு வர போய்கிட்டு இருக்கேன். அந்த டிக்கியில கட்ட போய் எடுக்க மறந்து தம்பி. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, நம்ம வண்டியில தானே இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். சரி எத்தனை மணிக்கு தம்பி வருவ? இந்த இப்போ போயிட்டு இருக்கேன் மதுரை. போய் கூட்டிட்டு உடனே வந்துட்டு போயிட்டு 2 மணி நேரம் 4 மணி நேரத்துல வந்துடுவேன். நான் 4-5 மணி நேரத்துல நம்ம ஊர்ல இருப்பேன், நீ வந்து வாங்கிக்க. தம்பி சொல்ல மறந்துட்டேன். அது ரொம்ப கொஞ்சம் பத்திரம்ப்பா, அதை மட்டும் பாத்துக்க தம்பி. சரிண்ணே சரி வைக்கிறேன். 5 hours later. தம்பி வந்துட்டீங்களா? அண்ணே சுத்தமா மறந்துட்டேண்ணா. இப்போ வந்து சென்னை போயிட்டு இருக்கேனே, போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு நாளைக்கு நேரம் ஊர்ல இருப்பேன். என்ன தம்பி வந்தோன்னு கால் பண்றேன்னு சொன்னீங்களப்பா, என்ன தம்பி? அண்ணே நம்ம வண்டியில இருக்க பொருள் நீங்க அதெல்லாம் கவலைப்படலாமா? இன்னைக்கு நேரம் சவாரி வந்த ஆள் மாதிரி பேசிட்டு இருக்கியா? தம்பி மறந்துடாது தம்பி, முக்கியமான பொருள் தம்பி அது. சரிண்ணா, நான் டிக்கிலாம் இன்னும் ஓபன் பண்ணல, நான் பாத்துக்கிறேனே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி தம்பி அது முக்கியமான பொருள் வச்சிருக்காரு. 10 hours later. தம்பி அண்ணே சொல்லுங்கண்ணே. என்னப்பா திருச்சி வந்துட்டியாப்பா? அண்ணே இல்லைண்ணே, ஃப்ளைட் லேட் ஆகும் போல, இன்னும் வரல, வந்தோடனே ஏற்றிட்டு வர்றது தான். என்ன தம்பி நான் நேற்றே சொன்னேன்லப்பா. அண்ணே அதுக்காண்டி என்ன பண்ண முடியும்? சவாரி வந்திருக்கேண்ணே, அவர் வந்தால் தானே வர முடியும். நீங்கள் பொருள் வச்சுட்டு போனீங்க, நான் என்ன பண்ண முடியும்? அது ஒண்ணுமில்லப்பா, வீட்டுக்காரப்பா சத்தம் போடுதுப்பா, அது இல்லாமல் நீ வீட்டுக்குள்ள வராது திட்டுதுப்பா, அதான்ப்பா. நான் 10 ரூபா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன், டிக்கியை திறக்கவே விடல சவாரி வர்றவங்கள கூட. நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க? கிளம்பும்போது கால் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல. தம்பி இந்த ட்ரிப்பா வந்து ஃபோன் பண்ணுப்பா. வாங்க, நான் கிளம்பும்போது கூப்பிட்றேன். வைங்க. தம்பி அண்ணன் அடிக்கடி தொந்தரவு பண்ணுறது நினச்சிக்கிறாதப்பா. வைங்க, நான் கூப்பிட்றேன். வச்சுட்டு நம்மளை பொறுத்தாலியா இருக்கு. The next day. தம்பி வர்றேங்க. தம்பி இந்த கட்டை போய் காலங்காத்தானே இப்போதானே சவாரி போயிட்டு வந்து தூங்கினேன், ஒரு 1/2 மணி நேரம் கூட தூங்கலை. இல்லை தம்பி வண்டி வெளியே நின்றுச்சு, அதை பார்த்துட்டு தான் வந்தேன். கொஞ்சம் கிராமம் வந்து எடுத்து கொடுப்பா அப்பா. இருங்க, சாவி எடுத்துட்டு வரேன். என்னையா? இல்லை தூங்கிட்டீங்களோ நினைச்சேன் தம்பி. ரொம்ப நன்றி தம்பி. இருக்கு தம்பி,
நான் என்னமோ நினைச்சு தொலைச்சு போடுவேன். ரொம்ப நன்றி தம்பி. என்னையா வெறும் கட்டப்பையா இருக்கு? நான் அதைத்தானே தம்பி சொன்னேன், வந்ததுலேருந்து கட்டப்பைன்னு. இதுதான் தம்பி என் பொண்டாட்டி காய்கறி வாங்குறதுக்கு எடுத்துட்டு போவா. அது இல்லாம ரொம்ப கஷ்டம் தம்பி. இதுக்கு தான் இவ்வளவு சித்திரவடுத்தினே அண்ணைய போட்டு.